ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரைனஸ் தமிழ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்கள்? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பு வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் போது உள்ளே வேலை பார்க்குற சீஃபேரர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஸோ நாங்கள் ஃபேஸ் பண்ணுற என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் அந்த டைமில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இது ஒரு டிஸ்கரேஜாக நீங்கள் எடுத்துக்கிற வேணாம், இதுவும் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எப்படின்னா, ஆல்ரெடி காலேஜில் நிறைய பேர் மெரைன் ஃபீல்ட் படிச்சுட்டு இருப்பீங்க, மெரைன் கோர்சஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த மென்டாலிட்டி பக்காவாக செட் ஆயிரும். ஓகே, நம்ம ஷிப்புக்கு போனோம்னா இதையும் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி உங்களை நீங்களே உங்களோட மைண்டை நீங்கள் செட் பண்ணிக்கிடுவீங்க. ஸோ தட் நீங்கள் ஷிப்புக்கு வரும்போது ரோலிங்கோ இல்லை பிச்சிங்கோ வெதர் கண்டிஷன் பேடாக இருந்து, சி வெதர் பேடாக இருந்து ஷிப்பு மோசமாக ரோல் ஆகும் போது உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இனிமேல் ஷிப்பிங்கில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா, ரோலிங் டைம் அப்படின்றது நார்மலாக ஆகஸ்ட் இந்தியன் ஓஷன்ஸ் இந்த வாட்டர்ஸில் போகிறீங்கன்னா ஆகஸ்ட்டு டு ஜூன் டு செப்டம்பர் வரை ரொம்ப மோசமாக இருக்குங்க. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட மந்த்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த மந்தில் தான் வெதர் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருக்கும். ஆனால் அட்லாண்டிக் பசிபிக் இங்கிட்டலாம் போயிட்டிங்கன்னா அந்த ஓஷன்லாம் எப்போவுமே அது சிரிக்கும் கடல், அதாவது எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களா. ஸோ அது மாதிரி எப்போ பார்த்தாலும் அதில் வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோலிங் டைமில் பார்த்திங்கன்னா ஷிப் ரொம்ப மோசமாக ரோல் ஆகும். ஸோ அந்த டைமில் டெக்கில் எந்த ஒரு வேலைக்கும் கேப்டன் அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னா அது சேஃப்டி இருக்காது, சுத்தமாக சேஃப்டி இருக்காது. ஏன்னா வாட்டர் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போயிட்டுருக்கும், டெக்கு மேலே போயிட்டுருக்கும். ஸோ ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்கும்போது டெக்கில் எந்த ஒரு வேலைகளும் நடக்காது. ஸோ டெக் பீப்புள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அக்காமடேஷனுக்குள்ளே தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ அங்கேயும் அதுக்குன்னு அவங்க வேலை பார்க்காம ரெஸ்ட்டில் இருப்பாங்கன்னு நினைக்க வேணால், கண்டிப்பாக அந்த டைம்லேயும் வேலை பார்த்து தான் ஆகணும். ஸோ அவங்க அக்காமடேஷனில் வேலை பார்ப்பாங்க. இன்ஜின் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎம்எஸ் இருந்துச்சு, சப்போஸ் அன்மேன்டு மெஷினரி ஸ்பேஸ் ஷிப்பாக இருந்ததுன்னா அந்த யூஎம்எஸை கேன்சல் பண்ணிடுவாங்க, வாட்ச் போட்டுருவாங்க. ரெகுலர் வாட்சில் இன்ஜினியர்ஸ் ரெகுலராக இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் மேலே பிரிட்ஜ்லேயும் கேப்டன்லாம் முக்கால்வாசி அந்த அந்த ப்ராப்ளம் அதுலேருந்து நம்ம அடுத்த போகிற வரைக்குமே கேப்டன் மேலே பிரிட்ஜ்லேயே தான் இருப்பார், சீஃப் இன்ஜினியர் கீழே இன்ஜின் ரூம்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை தாண்டுற வரைக்கும் பார்த்திங்கன்னா கேப்டன் அண்ட் சீஃப் இன்ஜினியர்ஸ் அவங்க ரூமுக்கு போகவே மாட்டாங்க, மேலே தான் இருப்பாங்க. கேப்டன் மேலே இருப்பார், சீஃப் இன்ஜினியர் கீழே இன்ஜின் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கீழே பார்ப்பார். மேலே கேப்டன் நேவிகேஷன் பக்காவாக பார்ப்பார். எல்லா ஆஃபீஸர்ஸுமே மேலே தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வாட்சை டபுள் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப சீரியஸான வாட்சஸ் அங்கே இருக்கும், யாருக்கும் ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் மோசமாக சிக்னஸ் இருக்கிறவங்க மட்டும் அங்கங்கே அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிற வேண்டியதான். ஆனால் நம்ம வேலைகள் என்ன இருந்தாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ வெதர் கண்டிஷன் மோசமாக இருந்தாலும் சரி, நம்மளோட வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சீஃபேரர்ஸ் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு டைம் தான் எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஜூனியராக போகும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி இதை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கனால நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். சொல்லப்போனால் ஒரு சேலிங்லேயே சில பேத்துக்குலாம் ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகே, இப்படி தான் இருக்க போகுது, ஸோ அப்படின்னு அவங்க பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். சில பேருக்கு வாமிட் வரும், ஒரு 2 times 3 times வரும். ஆனால் இந்த மாதிரி டைமில் சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க. சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா வாமிட்டும் எடுப்பீங்க, ப்ளஸ் ரொம்ப உங்களோட ரெஸ்ட்லெஸ் ரொம்ப உங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வாமிட் எடுத்துக்கோங்க, ஆனால் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும். தண்ணி நிறையா குடிக்கக்கூடாது. தண்ணி நிறையா குடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வாமிட் வந்துடும். ஸோ அதனால் தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு சாப்பாடை நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாம். அதுவும் ஒரு சைல் 2 சைல் தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இது ப்ராக்டிஸ் ஆயிரும். சீஃபேரர்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆயிரும். ஏன்னா இது ரொம்ப ப்ராக்டிக்கல். நார்மலாக சீல போகிறவங்க எல்லாருக்குமே இந்த சிக்னஸ்ன்றது இருக்க தான் செய்யும். ஆனால் அது கண்டினியூஸாக இருக்காது, ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்குது. எனக்கெல்லாம் ஒரு 2 சைல்லேயே எனக்கு செட் ஆகிடுச்சு. ஆரம்பத்தில் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ சீஃப் இன்ஜினியர் பார்த்துட்டு, நான் இப்போ ஜூனியர், சீஃப் இன்ஜினியர் பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு, ஓகே நீ படுத்துருப்பா, அப்படியே கண்ட்ரோல் ரூம்லேயே படுத்துரு அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் பேசாமல் நான் வாட்டுக்கு ஒரு லைட் ஜாக்கெட்டை வச்சுட்டு பேசாமல் அங்கேயே படுத்துட்டேன். ஸோ இதை விட மோசமான கண்டிஷன்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஒரு தடவை பசிபிக் போயிட்டு இருக்கும்போது, பசிபிக் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கார்கோ ஹோல்லேருந்து ஃபயர் அலாம் வந்துருச்சு. ஐயோ என்னடா ஃபயர் அலாம் வந்துருச்சுன்னு சொல்லி உடனே அலாம் ரைஸ் பண்ணாங்க. அந்த ஒரு மோசமான வெதர் கண்டிஷன்லையும் எல்லாருமே மஸ்டர் ஸ்டேஷனுக்கு அவங்களோட டியூட்டிஸை பக்காவாக பண்ணாங்க. ஸோ அது என்னோடய செகண்ட் ஜூனியராக நான் போன ஷிப்பு. ஸோ எனக்கு அவ்வளோ வேலைகள் இல்லைனாலுமே
நான் எல்லாத்தையும் கண்கூட பார்த்தேன். ஸோ எல்லா சீஃபேர் அங்கே இருக்கிற எல்லா க்ரூவுமே வந்து ப்ராப்பராக வந்து அந்த வேலைகளை பார்த்தாங்க. பட் ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு ஃபால்ஸ் அலாம். ஏன்னா வந்து வாட்டர் போய் ஸ்மோக் டிடெக்டரில் பட்டுட்டனால வந்து அது ஒரு ஃபால்ஸ் அலாம் இருந்தது. ஃபயர் கிடையாது. பட் ஆனால் ஃபயர் அலாம் வந்து வந்தது. ஸோ இந்த மாதிரி மோசமான கண்டிஷனில் இந்த மாதிரி மோசமான சுச்சுவேஷன்ஸும் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்மளோட லைஃப்பில். ஸோ ரோலிங் டைமில் வந்து இதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரோலிங்க்கு வந்து பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிடணும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடணும். ப்ளஸ் வந்து உங்களோட லக்கேஜஸ், பேகேஜஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ராப்பராக வந்து செக்யூர் பண்ணணும். அதே மாதிரி இன்ஜின் ரூமில் எந்த ஒரு லூஸ் ஐட்டம்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து பக்காவாக செக்யூர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து செக்யூர் பண்ணணும். முக்கியமாக நம்ம கேபின் வந்து லேப்டாப்ஸ், மொபைல்ஸ் இதெல்லாம் டேபிளில் வைக்காதீங்க. ஸோ ரோலிங்கில் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும், அது கீழே விழுந்து உடஞ்சிடும். ஸோ அந்த டைமில் வந்து எல்லாத்தையும் பேக்கில் பக்காவாக சேஃபாக வைக்கணும். ப்ளஸ் வந்து இந்த ரோலிங் வந்து கண்டினியூஸாக நான் 6 மாதமும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இருக்காது. சும்மா ஒரு நாள் இருக்கும், அப்புறம் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 2 நாள் இருக்கும், அவ்வளோதான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா கண்ட்ரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இந்த கண்ட்ரியில் வந்து மழை பெஞ்சு ஒரு மாதிரியாக இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணோன்னா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியாக வெதர் கண்டிஷன் இருக்கும். அந்த டைமில் வந்து காமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சிக்னஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து செயிலிங் வந்து அவ்வளோ சிக்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன ஷிப்பில் போகாதீங்க, நல்ல பெரிய ஷிப்பில் போங்க. நல்ல விஎல்சிசி அந்த மாதிரி பெரிய பெரிய ஷிப்ஸில் போகலாம். நார்மலாக வந்து டேங்கர்ஸ் வந்து அவ்வளோவா வந்து ரோல் ஆகாது, ஏன்னா அதோட டிராஃப்ட் வந்து ரொம்ப கம்மி. பட் ஆனால் கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி கார் கேரியர்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரோல் ஆகும், ஏன்னா அதோட டிராஃப்ட் வந்து ரொம்ப அதிகம். அப்படின்றப்ப வந்து அதே மாதிரி கார்கும் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்காது. ஸோ அதனால் ரோலிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ நீங்கள் போகணுன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஆயில் டேங்கர்ஸில் போகலாம். பெரிய பெரிய வெசல்ஸில் போங்க. சின்ன வெசல்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரோலிங் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பெரிய பெரிய ஷிப்பில் போங்க. ரோலிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் போக உங்களுக்கே வந்து அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இதை ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கிற வேணாம். பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஷிப்பிங்க்கு போனோம்னா நம்ம இந்த ரோலிங்கிற ஒரு ப்ராப்ளமையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் இப்போ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாடியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் காலேஜ்லேயே வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு அந்த ட்ரைனிங்லாம் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது இப்போ ஏன் நம்ம காலேஜ் வந்து மெரைன் காலேஜ் வந்து மற்ற காலேஜோட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது.